வைஷ்ணவி அனுவிடம், அப்புறம் எப்படி ஆதி உன்ன படிப்பு விஷயத்துல எதுவுமே கேட்காம இருக்காரு? அண்ணா என்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க. என்னை எப்பவும் எந்த விஷயத்துக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டாங்க. எப்பவும் நமக்கு என்ன வருதோ அதுதான் வரும். நம்ம கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணா மட்டும் நம்ம மாறிடவா போறோம் அப்படின்னு சொல்லுவாரு. பரவாயில்ல, ஆதி மத்தவங்க கிட்ட எப்படியோ, தங்கச்சி கிட்ட ரொம்ப நல்ல விதமா தான் நடந்துக்கிறார் என்று கூறி சிரித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரம் கீழே ஆதி அனைத்து அலங்காரங்கள் வேலையும் முடிந்துவிட்டன என்பதை உறுதி செய்து கொண்டு அவர்களுக்கு செட்டில் செய்து அனுப்பி வைத்தான். அலங்காரங்களை எல்லாம் பார்த்த கௌசல்யா, கண்மணி, கௌதமி அனைவரும் வாயை பிளந்தனர். அப்பொழுது கௌசல்யா, மாப்ள எதுக்கு 5வது மாசமே இவ்ளோ கிராண்டா செய்றீங்க? இல்லத்த, ஆல்ரெடி வைஷுக்கு தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் நடந்த போது அத ரொம்பவே சிம்பிளா செஞ்சிட்டோம். அதான் இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா வீட்ல செஞ்சாலும் அது கிராண்டா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். வைஷுவும் என் குழந்தைங்களும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அத்த. அவங்களோட ஃபங்க்ஷன் அப்படி விட்டுற முடியுமா? சரிங்க மாப்ள, உங்க ஆசை எப்படியோ அப்படியே செய்யுங்க. ஆனா எல்லாமே பாக்குறதுக்கு அருமையா இருக்குது. சரி, வைஷு எங்க? வந்ததுல இருந்து அவளை நான் பார்க்கவே இல்லையே. உடனே கௌதமியும் கண்மணியும், நாங்களே இன்னும் காலையில இருந்து பாக்கல சம்பந்தி. ஆதி அவன் பொண்டாட்டிய பொத்தி பொத்தி ரூம்குள்ளேயே வச்சிருக்கான். அப்படியெல்லாம் இல்ல சித்தி, அவ இப்ப கீழே வந்து என்ன பண்ண போறா? பாவம், அங்கேயும் இங்கேயும் நடந்து டயர்டு தான் ஆவா. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ற சமயத்துல அவளை கீழே கூட்டிட்டு வந்துக்கலாம்ல, அதனாலதான் மேலேயே இருக்க சொல்லிட்டேன். பாத்தீங்களா சம்பந்தி, உங்க மாப்பிள்ளைய எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கான். என் மாப்பிள்ள பிளான் பண்ணா எல்லாமே பக்காவா இருக்கும் என்று கௌசல்யா சொல்ல, நல்ல மாமியாரு நல்ல மருமக நடத்துங்க என்ற விஸ்வநாதன் சுரேஷை அழைத்து கொண்டு சென்று சோஃபாவில் அமர்ந்து பேசத் தொடங்கினார். பிறகு விசேஷத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்த இடத்தில் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தனர் பெண்கள் மூவரும். அப்பொழுது கௌசல்யா கண்மணியிடம், சமந்தி எங்க உங்க நாத்தனார காணோம்? வந்ததுல இருந்து அவங்கள நாங்க பார்க்கவே இல்லையே. இந்த நல்ல நேரத்துல அவளை எதுக்கு சம்மந்தி ஞாபகப்படுத்துறீங்க? ஆதி அவளை கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால காலையில வீட்டை விட்டு வெளியில போனா நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் வருவா. என்ன சொல்றீங்க சம்மந்தி? அது வரைக்கும் அவங்க எங்க போவாங்க? அவளுக்கு தான் கிளப்பு, பார்ட்டி, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குதே. பொறுமையா வருவா. இப்பெல்லாம் இந்த வீட்டுல அவளை ஒரு ஆளாவே நாங்க மதிக்கிறது இல்ல சம்மந்தி. என்னைக்கு வைஷு கிட்டாவ அந்த மாதிரி நடந்துகிட்டாலோ அன்னையில இருந்து எங்க வீட்டுக்காரர் கூட அவளை சுத்தமா வெறுத்துட்டாரு. ஆமா சம்மந்தி, அத கேட்டதுல இருந்து எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இப்ப கூட நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன். இந்த ஃபங்க்ஷன்ல அவங்களால வைஷுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நினைச்சு. நல்ல வேளை அவங்க வீட்டுல இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா, ஆதி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான், நாளைக்கு ஃபுல்லா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு. அதனால காலங்காத்தாலேயே கிளம்பி ஓடிட்டா. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு என்றவர்கள் அனைத்தையும் எடுத்து வைத்து முடிக்கவும் அதற்குள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தனர். அனைவரையும் வாங்க வாங்க உள்ள வாங்க என்று அழைத்து அவர்களுக்கான இருக்கையை காட்ட வந்தவர்கள் அனைவரும் அமைதியாக அமர்ந்து கொள்ள, அதே நேரம் கவிதாவின் அம்மா, அப்பா, தம்பி மூவரும் உள்ளே வர அவர்களை வாசல் வரை சென்று வரவேற்ற கண்மணியும் கௌசல்யாவும், வாங்க வாங்க சமந்தி உள்ள வாங்க. என்ன நீங்க இப்படி கரெக்ட் டைம்க்கு வரீங்க? முன்னாடியே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்ல சம்மந்தி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க என்று அனைவரையும் அழைத்து அமர வைக்க, அப்பொழுது கேசவன் சுரேஷிடம் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியிடமும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது விஸ்வா, மாமா இங்க நீங்க தனியா இருக்கணும்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இங்க பாருங்க, உங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க, ஜாலியா பேசிக்கிட்டு இருங்க என்று கூற, சரிங்க மாப்ள, ரொம்ப சந்தோஷம், நீங்க போய் வேலை இருந்தா பாருங்க போங்க என்று அனுப்பி வைத்தார். அதே நேரம் கண்மணி, கௌசல்யா, கௌதமி, கல்யாணி நால்வரும் சென்று அவர்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்க அனைவரும் அதை வாங்கி குடித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆதியை பார்த்த கண்மணி, சரி ஆதி, எல்லாரும் வந்துட்டாங்க, நல்ல நேரமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம வைஷுவை கூட்டிட்டு வந்துட்டா ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று கூற, சரிமா இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று வேகமாக மேலே தங்களது அறைக்கு சென்று
கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழையவும் வைஷு, அனு, கவிதா, பிரியங்கா என்று நால்வரும் ஏதோ ஒரு கதையை பேசி அப்படி சிரித்து கொண்டிருக்க அதை பார்த்த ஆதி, என்ன லேடிஸ் எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டா போதுமே, ஒரே அரட்ட கச்சேரி தான் என்று கூறவும், ஆதி வாங்க என்று வைஷு சொல்ல, அதே நேரம் கவிதா, ஆதி உங்களுக்கு லைட்டா பர்ன் ஆகுற மாதிரி இருக்குது தானே, நாங்கெல்லாம் இப்படி சிரிச்சு சந்தோஷமா பேசுறத உங்களால பொறுத்துக்க முடியலையா என்ன? அப்படியெல்லாம் இல்ல கவி, என் பொண்டாட்டி தனியா இல்லாம ஏதோ நீங்க எல்லாம் சேர்ந்து அவ கூட பேசிட்டு இருக்கீங்களே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி, லேடிஸ் பேசிட்டு இருக்கும் போது இங்க ஜென்ஸுக்கு என்ன வேலை, நீங்க கிளம்புங்க என்று பிரியங்கா கூற, கிளம்பதான் போறேன், பின்ன நான் மட்டும் இங்கேயே இருக்க போறேன். வைஷ்ணவியை பார்த்து கையை நீட்டி, வைஷு வா என்று அழைக்க மறுபேச்சு பேசாமல் அவன் கையை பிடித்துக் கொண்டு எழுந்தவளை பார்த்த மூவரும் ஆ என்று வாயை பிளந்து கொண்டு முழித்தனர். வைஷு உன்னை கீழே கூப்பிடுறாங்க, நம்ம போலாமா என்று ஆதி கேட்கவும், அதே நேரம் பிரியங்காவும் கவிதாவும், எங்க கிட்ட சொன்னா நாங்க கூட்டிட்டு வர மாட்டோமா, அது என்ன உங்க பொண்டாட்டிய நீங்களே வந்து கூட்டிட்டு போறது, நீங்க என்னவோ கை நீட்டுறீங்க, உடனே அவளும் கைய புடிச்சிட்டு கிளம்புறா, எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, டாமி பீஸா இருக்கான். என்ன கவி, அத வேற நான் என் வாயால சொல்லணுமா? ஆதி இன்னைக்கு நீங்க எங்களை ரொம்ப டேமேஜ் பண்றீங்க என்றதும் அனு சிரித்து கொண்டிருக்க, அப்பொழுது கவிதா, அனு உங்க அண்ணனை நீ எதுவுமே கேட்க மாட்டியா, உங்க அண்ணிங்கள உங்க அண்ணன் எவ்வளவு டேமேஜ் பண்றாரு. ஹனி அண்ணனே என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் இப்படி கலாய்ப்பாரு, அத நான் எவ்வளவு ரசிச்சு பாத்துட்டு இருக்கேன், அத போய் டிஸ்டர்பன்ஸ் பண்ண சொல்றீங்க. அண்ணா நீங்க நடத்துங்க. தேங்க்யூ செல்லம் என்றவன் வைஷ்ணவியை அழைத்து கொண்டு, சரி வைஷு வா போலாம். என்ன நீங்க 3 பேரும் இப்ப வரீங்களா இல்லையா? இல்ல இல்ல நாங்களும் வரோம், நீங்க போங்க ஆதி, நாங்க கூட்டிட்டு வரோம் வைஷுவ. அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டிய நான் தான் கூட்டிட்டு வருவேன், நாங்க 2 பேரும் ஜோடியா தான் வருவோம். பாருடா இந்த காதல் புறாக்களோட தொல்லை தாங்க முடியல. சரி நமக்கு என்ன வேலை, வாங்க போலாம் என்று பிரியங்கா, கவிதா, அனு மூவரும் முன்னே செல்ல, அப்பொழுது ஆதி, பிரியங்கா கவனமா இறங்கு என்றான். அவனின் அந்த வார்த்தையில் பிரியங்காவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே கவிதா, ஹனி நான் உங்க கையை பிடிச்சுக்கிறேன், நீங்க மெதுவா இறங்குங்க என்று கூறவும், உடனே ஆதியின் கையை இறுக்கமாக பிடித்த வைஷு அவனை பெருமையாக பார்க்க, என்ன வைஷு? ஒண்ணுமில்ல ஆதி, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ இவ்வளவு நாள அசிங்கமா இருந்தனா? அப்படி இல்ல, இன்னைக்கு என் கண்ணுக்கு நீங்க ரொம்ப அழகா தெரியுறீங்க. என் புருஷனை யாரும் சைட் அடிக்காம இருக்கணும். அடியே கீழே வந்திருக்கிறவங்க எல்லாம் வயசானவங்க, அவங்கள என்ன சைட் அடிக்க போறாங்க? ஏதாவது சின்ன பொண்ணு மாதிரி வந்திருந்துச்சுன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த கிழவிங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கா? நான் வேணும்னா போய் அவங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்களை எல்லாம் வர சொல்லவா? சேச்சே 1000 பொண்ணு இல்ல, 1,00,000 பொண்ணு, கோடி பொண்ணு வந்தாலும் என் வயசு தவிர வேற எந்த பொண்ணையும் நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். அது உனக்கே தெரியும்டி என் செல்ல பொண்டாட்டி என்று அவள் கன்னத்தை பிடித்து கிள்ள, ஆமா எனக்கு தெரியும், என் ஆதிபத்தி எனக்கு தெரியாதா என்றவள் அவன் கன்னத்தை பிடித்து கிள்ள, அதே நேரம் முன்னால் இருந்து ஒரு குரல் வந்தது. நீங்க கீழே இறங்கி வர்ற வரைக்கும் இப்படித்தான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்களா? கீழே எல்லாரும் உங்களை தான் பாத்துட்டு இருக்காங்க, சட்டுப்புட்டுன்னு வாங்க என்று கூறவும், பிரியங்கா படியிறங்கி வருவதை பார்த்த ஹரி வேகமாக ஓடி வந்து அவள் கையை பிடித்து கொண்டு, மெதுவா இறங்கு பிரியங்கா என்று அழைத்து சென்றான். உடனே கவிதா, வந்துட்டாரு அடுத்த காதல் புறா, எனக்கும் ஒண்ணு வந்திருக்குதே, எங்க சுத்திட்டு இருக்குதுன்னே தெரியல என்று தேடிக்கொண்டிருக்க, அதே நேரம் விஸ்வா அங்கே சுரேஷ், ராமு, விஸ்வநாதிடம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். பாத்தியா பொண்டாட்டின்னு ஒருத்திங்க இருக்கான்னு நினைப்பு இருந்தா தானே, அத பத்தி கவலைப்படாம எப்படி உட்கார்ந்து ஜாலியா பேசுறத பாரு. ஹனி என் விஸ்வா அண்ணா பத்தி எதுவும் சொல்லாதீங்க, அப்புறம் எனக்கு கோபம் வந்துரும் என்று அனு சொன்னதும், நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகும்ல, அப்போ அவனும் இந்த மாதிரி உனக்கு கண்டுக்காம இருக்கும்போதுதான் தெரியும் என்னோட ஃபீலிங் என்னன்னு என்றதும் அவளுக்கு உடனே கார்த்தியின் ஞாபகம் வந்தது. பேசாம இன்னைக்கு கார்த்தியை இன்வைட் பண்ணிருக்கலாமோ?
லேடிஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு தான் இன்வைட் பண்ணாமலேயே விட்டுட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்க, அதே நேரம் கார்த்திக் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கவும் அனுவிற்கு கண்கள் எல்லாம் விரிந்தது. சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவனை பார்த்த விஸ்வா ஓடி சென்று, ஹாய் கார்த்தி, உன்னையும் இன்வைட் பண்ணிருக்காங்களா? ஆமா விஸ்வா, ஆதி சார் தான் என்னை இன்வைட் பண்ணியிருந்தார். அப்படியா, சரி சரி வா என்று அவனை அழைத்து கொண்டு வர, அதே நேரம் அவன் அணுவை பார்க்கவும் அணு அவனைத்தான் பார்த்தான். இருவரும் ஒருவரையொருவர் பார்வையாலேயே விழுங்கிக் கொண்டிருந்தனர். அதையெல்லாம் பார்த்த ஆதி எதையும் கண்டு கொள்ளாமல் தன் மனைவியை கீழே பத்திரமாக அழைத்து வந்தவன், அம்மா இப்போ என்ன பண்ணணும்? ஆதி, வைஷுவ அந்த சேர்ல கூட்டிட்டு போய் நீயே உட்கார வைப்பா. சரிமா என்றவன் கார்த்தியை பார்த்து, வா கார்த்தி உட்காரு என்றதும், டே கார்த்தி என்று வைஷு அழைக்க அவளை பார்த்தவன், போ வைஷு, உன் மேல நான் கோவமா இருக்கேன். நீ என்ன ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. ஆதி மட்டும் கூப்பிடலன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதே எனக்கு தெரிஞ்சிருக்காது. சாரிடா, இது லேடிஸ் ஃபங்க்ஷனா, அதான் எப்படி உன்னை கூப்பிடுறதுன்னு தெரியல. சாரிடா, எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இட்ஸ் ஓகே வைஷு, நீ போய் ஃபர்ஸ்ட் கவனமா உட்காரு, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணட்டும் என்று கூறவும், உடனே ஆதி அவனை பார்த்து சிரித்துவிட்டு வைஷுவை அழைத்து கொண்டு சேரில் சென்று அமர வைக்க, அவள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு மெதுவாக அமர்ந்தாள். வைஷ்ணவியை பார்த்தவுடன் அனைவரும் கண்களாலேயே அவள் அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரம் கவிதா அவளது அம்மா அப்பா தம்பியை பார்த்தவுடன், அம்மா அப்பா வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க? டேய் பிரசாந்த், எப்படி இருக்கடா? நான் நல்லா இருக்கேன் அக்கா. கவிதா, நாங்க இப்பதான் வந்தோம்மா. நீ எங்க மேல வைஷு கூட இருந்தியா? ஆமாமா, அவ ரூம்ல தான் இருந்தேன். சரிம்மா, காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டீங்களா? இப்பதாம்மா சம்மந்தி கொடுத்தாங்க, நாங்க குடிச்சிட்டு தான் உட்கார்ந்துருக்கோம். சரி, உன் முகத்துல என்ன ஏதோ தழும்பா இருக்கு என்றதும் கவிதாவிற்கு பதட்டமாகிவிட்டது. உடனே அங்கு வந்த விஸ்வா, அது ஒண்ணும் இல்லாத, அவ வீட்டுல கவனம் இல்லாம நடந்து போய் எங்கேயோ இடிச்சுக்கிட்டா. அப்படியா, சரிங்க மாப்பிள்ள, பார்த்து கவனமா இருக்கிறது இல்லையா கவி? நீ என்ன இன்னும் சின்ன குழந்தையா? கொஞ்சமாவது பொறுப்போட நடந்துக்கோ. சரிங்கம்மா, கண்டிப்பா. சரி, நீங்க உட்காருங்க என்றதும் விஸ்வா அவளை பார்த்து முறைக்க, பின்பு அவனை கைப்பிடித்து அழைத்து ஒரு ஓரமாக சென்றவள், விஸ்வா, என்ன பார்த்து எதுக்கு இப்படி முறைக்கிறீங்க? பின்ன அத்தை மாமா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லலாம்னு சொன்னதுக்கு நீதான் வேண்டாம்னு சொல்லி மறைச்சிட்ட. இப்ப பாரு, அவங்க என்னன்னு கேக்குறாங்க, நான் என்ன பதில் சொல்றது? இல்ல விஸ்வா, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பயந்துருவாங்க. அப்புறம் அப்பாவுக்கோ இல்ல அம்மாவுக்கோ ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அது வேற கஷ்டம். நான் தான் நல்லபடியா திரும்பி வந்துட்டேன்ல, அதனால சொல்ல வேணாம்னு சொன்னேன். அப்போ உனக்கு ஏதாவது ஆனாதான் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணுமா? பிளீஸ் விஸ்வா, என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல ஏன் வழியில விட்டுருங்க. எங்க அப்பா அம்மாக்கு இந்த உண்மை தெரியாது, அதனால அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இல்லனா என்னை பார்த்து தினதனம் வருத்தப்பட்டு அழுவாங்க விஸ்வா. இந்த வயசான காலத்துல அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை நான் கொடுக்கணுமா? நீ சொல்றது எதுவும் எனக்கு சரியா படல. நாளை பின்ன அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட வந்து, என்ன மாப்பிள நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு கேட்டாங்கன்னா நான் எங்கடி மூஞ்சியை கொண்டு போய் வச்சுக்குவேன்? நிச்சயமா உங்களை அந்த அளவுக்கு நான் விடமாட்டேன். அப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்னு உங்களுக்காக நான் இப்ப. நீங்க கவலைப்படாதீங்க விஸ்வா. இப்போ நம்ம வைஷுவோட ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். இந்த விஷயத்தை எல்லாம் இப்ப விட்டுடலாமா? சரி, வைஷுக்காக இப்ப இதை விடுறேன், அப்புறமா உன்னை வச்சுக்கிறேன் இரு என்று கூறியவன் பிரசாந்திடம் சென்று, அப்புறம் மச்சான், என்ன வந்ததுல இருந்து திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கியே, என்ன விஷயம்? மாமா, ஆதி மாமா வீடு எவ்வளவு பெருசா இருக்குது இல்ல? அவங்க ரொம்ப பணக்காரங்களா? ஆமாண்டா, அவன் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா? அவன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க மட்டும் இல்ல மாமா, நானும் அவரை மாதிரி ஒரு மாமா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இவ்ளோ வசதியான மனுஷன் என்கிட்ட எவ்வளவு பாசமா நடந்துக்கிறாரு தெரியுமா?
இதே வேற யாராவது இருந்தா மதிக்க கூட மாட்டாங்க என்று கூறியவன் ஆதியை பார்த்து சிரிக்க, ஆதியும் பிரசாந்தை பார்த்து சிரிக்க, மாமா நீங்க அக்காவை பாருங்க என்று கூற, உடனே விஸ்வா, டேய் மச்சான், என்ன ஆதிய நீயும் அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? என்ன மாமா? சரி நீ ஃபர்ஸ்ட் உட்காரு, உனக்கு காஃபி டீ ஏதாவது? இல்ல எனக்கு வேண்டாம் மாமா. சரி ஜூஸ் எடுத்துட்டு வரவா? ஓகே என்று சந்தோஷமாக சொல்ல, பின்பு கிச்சனுக்கு சென்றவன் ஜூஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி சந்தோஷமாக குடித்து கொண்டிருந்தான். இந்த வீட்டு மருமகளை பாத்தீங்களா, எப்படி தேவதை மாதிரி இருக்கா? இந்த வீட்டு பையனுக்கு ஏத்த பொண்ணாதான் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, அழகுல அந்த தேவதை மாதிரியே ஜொலிக்கிறா. அக்கா இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? 5வது மாசம் வளகாப்பு இப்பதான் பண்ண போறோம். ஆனா இந்த பொண்ணுக்கு இப்பவே வயிறு 7 மாசம் மாதிரி பெருசா இருக்குது. ஆமாண்டி, அதான் எனக்கும் தெரியல. குடும்ப வாரிசுன்னு ரொம்ப ஊட்டி ஊட்டி வளர்க்கறாங்களோ என்று இவர்கள் பேசிக் கொண்டிருந்தது விஸ்வநாதன் ராமுவின் காதில் விழுந்தது. அதை கேட்டு சிரித்தவர்கள், இங்க பாருடா ராமு, நம்ம மருமக வயித்துல 2 குழந்தை இருக்குதுன்னு தெரியாம இவங்களுக்குள்ள என்னமா பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க என்று கூற, உடனே ராமு, ஆமா அண்ணா, இப்ப யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது, அப்புறம் வைஷு மேல கண்ணை போட்டுருவாங்க. ஆமாமா நீ சொன்னது கரெக்ட் தான் என்று கூறவும், அங்கிருந்தவர்கள் கண்மணியிடம், ஏங்க பொண்ணோட நாத்தனார கூப்பிட்டு ஃபங்க்ஷனை தொடங்கி வைக்க சொல்லுங்க என்று கூறினர். உடனே கண்மணி அனுவையும் கவிதாவையும் பார்த்து, அனு, கவிதா போய் 2 பேரும் வைஷுக்கு நலங்கு வச்சு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று கூறினார். உடனே அங்கிருந்து மாலையை எடுத்து வைஷுவின் கழுத்தில் போட்டுவிட்ட ஆதி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க என்று கூறி அவள் பக்கத்திலேயே நின்று கொண்டான். அதே நேரம் விஸ்வா இங்கு நடப்பவைகளை எல்லாம் வீடியோவாவும் போட்டோவாவும் எடுத்துக்கொண்டிருந்தான். ஏனென்றால் வைஷுவின் முக அசைவை ஒரு நிமிடம் கூட விடக்கூடாது, அனைத்து நொடிகளையும் கேப்சர் செய்ய வேண்டும் என்று விஸ்வாவிடம் கூறியிருந்ததால் அவனும் வீடியோ எடுத்துக்கொண்டே இருந்தான். பிறகு அனுவும் கவிதாவும் சென்று இருவரும் சேர்ந்து அவளுக்கு சந்தனம் தடவி குங்குமம் வைத்து பன்னீர் தெளித்து வளையலை போட்டு அர்ச்சதை தூவியவர்கள். பிறகு அந்த 5 வகையான சாப்பாட்டை இருவரும் ஒரு ஸ்பூனில் எடுத்து வைஷ்ணவிக்கு ஊட்டிவிட அவளும் சந்தோஷமாக சாப்பிட்டாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆதிக்கு மிகவும் பிடித்திருந்தது. தன் மனைவியின் முகம் இன்று மிகவும் பிரகாசமாக இருப்பதை நினைத்து பெருமை கொண்டவன் அதே நேரம் அவளது அழகில் கொஞ்சம் கர்வமும் கொண்டான். அடுத்தது பிரியங்கா, கண்மணி, கௌசல்யா, கௌதமி, கல்யாணி என்று அனைவரும் செய்து முடிக்க, அடுத்ததாக ஆதியை பார்த்த கண்மணி, ஆதி நீ போய் உன் பொண்டாட்டிக்கு நலங்கு வை என்று கூற, சரிங்கம்மா என்றவன் சந்தோஷமாக சென்று அந்த சந்தனத்தை எடுத்து லேசாக அவள் கன்னத்திலும் கைகளிலும் தடவி குங்குமம் எடுத்து நெற்றியில் வைத்துவிட்டு அவள் கைகளில் வளையலை போட்டுவிட்டவன் பிறகு பன்னீர் தெளித்து அர்ச்சதை தூவி அந்த சாப்பாட்டை எடுத்து அவளுக்கு ஊட்டிவிட, வைஷுவின் கண்களிலிருந்து லேசாக கண்ணீர் துளி எட்டி பார்த்தது. அதை பார்த்த ஆதி அவளது தாடையை தன் 2 கைகளில் தாங்கியவன், வைஷு எதுக்கடி இன்னைக்கு கண்ணு கலங்குற? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காதி. இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் விட இப்போ நீங்க செய்யறதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு என்று கூறவும், உடனே இதுக்கா கண் கலங்குற? உன் புருஷன் என்னைக்கும் உன் கூடவே இருந்து உன்னை இதை விட இன்னும் சந்தோஷமா பாத்துக்குவேன், நீ கவலையே படாத என்று கூறிவிட்டு பின் அவள் நெற்றியில் முத்தம் வைத்தவன் அங்கிருந்து நகர்ந்து நின்று கொண்டான். அப்பவும் அவளை விட்டு எட்டு வரவில்லை. பிறகு வந்திருந்தவர்கள் ஒவ்வொருவரும் வந்து வைஷ்ணவிக்கு நலங்கு வைத்து வளையல் போட, அவள் கைகளில் வளையல் நிரம்பிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே மகிழ்ச்சியில் நின்றிருந்தான். பிறகு வந்தவர்களுக்கு எல்லாம் கிஃப்டும் கொடுக்க அதை வாங்கி கொண்டவர்கள் திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு புறப்பட்டனர். பிறகு வைஷ்ணவியை அங்கிருந்து எழுப்புவதற்காக ஆரத்தி கரைத்து சுற்றி போட்டுவிட்டு அவளை எழுப்பி சோஃபாவில் அமர வைக்க வைஷுவிற்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. ஏனென்றால் நீண்ட நேரமாக ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பது அவளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் 1க்கு 2 குழந்தைகள் வயிற்றில் இருப்பதால் அவளுக்கு ரொம்பவும் இக்கிட்டாக இருந்தது.
அதில் அவள் இடுப்பில் இருந்த ஒட்டியானத்தை அவளுக்கு அந்த நேரத்தில் கழட்டி வைத்தால் போதும் என்று தோன்றியது. அவளின் கஷ்டத்தை புரிந்து கொண்ட ஆதி அவள் அருகே வந்து, வைஷு, ஒரு நிமிஷம் எழுந்திரியேன். எதுக்காதி? எழுந்திரி சொல்ற என்றவன் பின்பு அவள் இடுப்பில் இருந்த ஒட்டியானத்தை கழட்டி விட்டதும் அப்பாடா என்பது போல் அவளுக்கு தோன்ற, இப்ப உட்கார்ந்துக்கோ. இது எதுக்கு அன்கம்ஃபர்டபிளா என்று தூரமாக தூக்கி வைத்தான். அதை பார்த்த பெற்றவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தன் மகளை மாப்பிள்ளை மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொள்வதும், அதே போல தன் மகன் மருமகளை உள்ளங்கையில் வைத்து தாங்குவதையும் பார்த்த பெற்றோர்களுக்கு உள்ளம் குளிர்ந்து பூரிப்பானது. இதற்கிடையில் அனுவும் கார்த்தியும் கண்களாலேயே சாடை பேசிக் கொண்டிருந்தனர். பின்பு வெளியில் இருந்து வந்தவர்கள் அனைவரும் புறப்பட்டு சென்றுவிட மீண்டும் வீட்டில் இருக்கும் ஆட்களை எல்லாம் அமர வைத்து சாப்பாடு பரிமாற ஆதி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கொண்டு வந்து வைஷுவுக்கு ஊட்டிவிட, ஆதி பிளீஸ் போதும், ஆல்ரெடி நலங்கு வைக்கும் போதே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டே வயித்தை நிறைச்சிட்டீங்க. இதுக்கு மேல என்னால முடியாது ஆதி, பிளீஸ். சரி, அப்படின்னா நீ ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்க, நான் போய் உனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? சரி என்றதும் கிச்சனிற்கு சென்று பணியாட்களிடம் கூறி அவளுக்காக ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு எடுத்துக்கொண்டு வந்தவன் அவள் அருகிலேயே அமர்ந்து குடிக்க வைத்தான். ஆதி, நீ சாப்பிடலையாப்பா? நீங்க எல்லாரும் சாப்பிடுங்கம்மா, நான் கடைசியா சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறவும் உடனே அனைவரும் சாப்பிட தொடங்கினர். அதே நேரம் வைஷு ஜூஸ் குடித்து முடித்தவள், ஆதி இங்க வாங்க என்று அவனை அழைத்து கொண்டு வந்து டைனிங் டேபிள் சேரில் அமர வைத்து, இன்னைக்கு உங்களுக்கு நான் சாப்பாடு பரிமாறுறேன், நீங்க சாப்பிடுங்க. ஏண்டி நீ ஏன் டயர்டா இருக்க? என் புருஷனை பாத்துக்கிறத விட எனக்கு பெரிய டயர்ட் ஒன்னும் வந்துடல என்று கூறியவள் பின்பு அனைத்து சாப்பாடுகளையும் எடுத்து அவன் தட்டில் வைத்து, இந்தாங்க சாப்பிடுங்க என்று அவள் கையாலேயே சாப்பாடை எடுத்து அவன் வாயில் ஊட்டிவிட அவனுக்கு சந்தோஷத்தில் உச்சி குளிர்ந்தது. அதே நேரம் ஹரியும் விஸ்வாவும், டேய் மச்சான், நடத்து, உனக்கு இந்த மாதிரி கொடுப்பனை எல்லாம் இருக்குது, எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது போல இருக்கு என்று இருவரும் தங்களது மனைவிகளை பார்த்து ஏக்கமாக கூற, அதே நேரம் கவிதாவும் பிரியங்காவும், முதல்ல நீங்க செஞ்சிருக்கீங்களா, அப்புறம் நாங்க செய்யணும்னு மட்டும் எதுக்கு எதிர்பார்க்கறீங்க? அது சரி, என் பொண்டாட்டிய பாத்தியாடா, லா படிக்க வேண்டியது எப்படி என்ன லாக் பண்ணா பாத்தியா என்று விஸ்வா கூற அந்த இடத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுது அனுவும் கார்த்தியும் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க உடனே கார்த்தி, அனு எனக்கு இந்த மாதிரி ஊட்டி விடுறியாடி? எப்போ? இப்பவா? ஆமா இப்பவே தான். உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே துரத்திடுவாங்க, பரவாயில்லையா? ஐயோ வேண்டாம்பா. அப்போ மூடிக்கிட்டு பேசாம சாப்பிடு. அப்ப எப்ப தாண்டி எனக்கு ஊட்டி விடுவ? ஐயோ கடவுளே, இவனோட பெரிய இம்சையா போச்சு. சரி, நாளைக்கு காலேஜ்ல வந்து ஊட்டி விடுறேன், இப்ப சாப்பிடு. அத கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்றது. சாப்பிடு என்று கூறிவிட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தவள் திடீரென்று அவளது இலையில் இருந்த ஸ்வீட்டை எடுத்து அவனுக்கு வைத்தாள். அதை பார்த்து அதிர்ந்தவன், என்னடி என்றதும், சாப்பிட்டு உடம்ப தேத்து. நீ சொல்றதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. உங்க அண்ணகிட்ட சொல்லி அடி வெளுக்க போறியா என்ன என்று கேட்டதும் அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. பிறகு அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது ஆதி வைஷ்ணவியிடம், வைஷு நம்ம போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடலாமா? இந்த சாரி உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காடி? இல்ல ஆதி, கொஞ்ச நேரம் இருக்கலாமே, எல்லாரும் இருக்காங்கல்ல. சரி ஓகே, உனக்கு எப்போ ஓகேன்னு சொல்றியோ அப்போ போய் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். சரி என்றவள் அனைவரிடமும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தாள். பின்பு கார்த்தி அவர்களிடம் கூறிக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான். அப்பொழுது ஆதி, அனு கார்த்திய வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பி வச்சுட்டு வா என்று வேண்டுமென்றே கூற அதை பார்த்த மற்றவர்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமாக தெரியவில்லை. பின்பு வெளியே வந்த அனு கார்த்தியிடம், டேய் ஒரு நிமிஷம் இரு என்று கூறிவிட்டு மீண்டும் உள்ளே வந்து வேக வேகமாக கொஞ்சம் ஸ்வீட், பழம் என்று அனைத்தையும் பேக் செய்து பிறகு கார்த்தியிடம் வந்து கையில் கொடுத்தவள், கார்த்தி இத ஆன்டி கிட்ட கொண்டு போய் கொடு. என்னடி ஆன்டி அது இதுன்னு அத்தன்னு சொல்ல வேண்டியது தானே?
அதெல்லாம் எப்ப சொல்லணுமோ அப்ப எனக்கு சொல்ல தெரியும். இப்போ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. என்னடி எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்க? ஒரு நாள் கூட சிரிச்சு சந்தோஷமா பேச மாட்டியா? உன்கிட்ட இப்படி பேசினாதான் வேலைக்காகும். சிரிச்சு சந்தோஷமா பேசினா அடுத்தது நீ எங்க வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது சரி, இவ்ளோ தூரம் வந்திருக்கேன், எனக்கு எதுவும் கிடையாதா என்று ஏக்கமாக கேட்க, அடிப்படுவ ராஸ்கல், வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? யாராவது பார்த்தாங்கன்னா இப்பவே சோழி முடிஞ்சிரும். அதுக்கு தயாரா? ஐயோ வேண்டாமா என்றவன் பைக்கை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடிவிட்டான். அவனை பார்த்து சிரித்தவள், சரியான தொட நடுங்கி, இப்படி ஒரு பயந்தாங்குழியா இருக்கானே, இவனை எப்படிதான் வச்சு காலம் ஃபுல்லா குடும்பம் நடத்த போறனோ என்று தலையில் அடித்துக் கொண்டே உள்ளே வந்தாள். அப்பொழுது ஹரி பிரியங்காவிடம், பிரியங்கா, உனக்கும் இதே மாதிரியே நான் கண்டிப்பா செய்வேண்டி. எனக்கு தெரியும் ஹரி, நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு. ஆமா, அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குடி? இன்னும் 2 மாசம் இருக்கு ஹரி. அப்படியா? கவலையே படாத, சூப்பரா செஞ்சிடலாம் என்ற கணவனை பெருமை பொங்க பார்த்தாள். அதே நேரம் விஸ்வா, கவி, எனக்கு என்னமோ நம்ம ஃபோர்ஸ் இன்னும் பத்தலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட போட்டு ஒர்க் பண்ணணும். எதுக்கு விஸ்வா எப்படி சொல்றீங்க? ஆமா, அப்படி எல்லாம் பண்ணாதான் நீ சீக்கிரமா பிரெக்னன்ட் ஆவ. அடப்பாவி, ஏற்கனவே 1க்கு 2 பேர் வீட்டுல பிரெக்னன்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் வேணும்னா பாத்துக்கலாம். இல்லடி, வாழ்க்கையில ஒரு டீ காஷனே இல்லாத மாதிரி இருக்கு என்று சோகமாக கூற, எல்லா டீ காஷனும் கிடைக்கும், அமைதியா இருங்க, அது போதும் என்று கூறியவளை முறைத்து பார்த்தவன், வீட்டுக்கு போனதும் உன்னை வச்சுக்கிறண்டி என்று கூறினான். அதே நேரம் ஹரி பிரியங்காவை ஏக்கமாக பார்த்து கொண்டே, பிரியங்கா என்று அவளை சுரண்ட, என்ன ஹரி, நம்ம 2 பேரும் எப்படி ஒன்னா சேர்ந்து இருக்கலாம்? டாக்டர் என்ன சொன்னாங்க? 3 மாசம் முடியற வரைக்கும் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா இருக்க சொன்னாங்க. என்னடி, அதுக்கு இன்னும் 1 மாசம் காத்திருக்கணுமா? ஆமா, கண்டிப்பா. அப்போ 3 மாசத்துக்கு அப்புறம் பண்ணலாம்ல? பண்ணலாம், கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? நம்ம பாப்பாவை ரொம்ப சேஃப்டியாவே வச்சுக்குவேன். பார்க்கலாம் என்று அவள் கூறும் பொழுதே அவளுடைய முகம் அப்படியே சிவந்து போனது வெட்கத்தில். பிறகு ஹரி, பிரியங்கா, கவிதா, விஸ்வா, கௌசல்யா, சுரேஷ் அனைவரும் வீட்டிற்கு புறப்படலாம் என்று எழுந்து நின்றவர்கள், சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். பிரியங்காவும் ரொம்ப நேரம் இப்படியே இருக்கா, அவளுக்கும் டயர்ட் ஆயிடும். வைஷு, அம்மா கிளம்புறேன்டா, பார்த்து கவனமா இருமா. எது இருந்தாலும் அம்மாவுக்கு போன் பண்ணு, சரியா? கண்டிப்பாமா, நீங்க அக்காவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிடா என்றவர்கள் பின்பு அனைவரிடமும் கூறிவிட்டு வெளியே வந்து ஆதியை பார்த்து, மாப்ள, நாங்க போயிட்டு வரோம். ஃபங்க்ஷன் நாங்க எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. என் பொண்ணு இன்னைக்கு பாக்குறதுக்கு எங்களுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அவ முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் மாப்ள. உங்களால மட்டும்தான் அவளுக்கு இவ்ளோ சந்தோஷத்தை கொடுக்க முடியும். உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க என் பொண்ணு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே என்னைக்கும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். சரிங்க மாப்ள, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே அத்தை, பார்த்து போயிட்டு வாங்க. ஹரி, பிரியங்காவை பத்திரமா கூட்டிட்டு போ. ஓகேடா, நான் பாத்துக்கிறேன் என்று அனைவரும் விஸ்வாவுக்கு வாங்கிய புது காரில் புறப்பட்டு செல்ல, ஆதி கவிதாவின் அப்பா அம்மா தம்பியை வேறொரு காரில் டிரைவரிடம் சொல்லி அழைத்து கொண்டு சென்று விட சொன்னான். அவர்களும் அங்கிருந்து புறப்பட்டவுடன் பின்பு மீண்டும் உள்ளே வந்தவர்கள், சரி ஆதி, நீ வைஷோ கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் இந்த சாரீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லு. நான் லஞ்ச் ரூம்க்கே கொடுத்து விடுறேன். ஐயோ அத்தை, மறுபடியுமா? என்னால சுத்தமா முடியாது அத்தை. என்ன வைஷோ, அப்படி சொல்லக்கூடாது, குழந்தைங்களுக்கு பசிக்கும் இல்ல. இல்லத்த, பசிச்சா நானே கேக்குறேன், தயவு செஞ்சு எதுவும் கொடுத்து அனுப்பாதீங்க பிளீஸ். ஓகேமா, நீ போ என்று கூற, அப்பொழுது வைஷ்ணவி நடப்பதற்கே மிகவும் சிரமப்பட்டு கொண்டு படியேற போக, என்ன வைஷு இவ்ளோ டயர்டா இருக்க? உன்னால படி ஏற முடியுமாடி? கொஞ்சம் டயர்டா தான் இருக்குது ஆதி, இருந்தாலும் பரவாயில்ல, போய் ரெஸ்ட் தானே எடுக்க போறேன் என்று அவள் கூறி முடிக்கும் முன்னரே அவளை தன் 2 கைகளில் ஏந்தி இருந்தான். நான் இருக்கும் பொழுது என் பொண்டாட்டி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நடந்து போகணும்னு எந்த அவசியமும் இல்ல என்று கூறி படியேற தொடங்க, அதை பார்த்த பெற்றவர்களின் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. ஆதி, பார்த்து தூக்கிட்டு போப்பா. அம்மா, நான் பாத்துக்கிறேன் என்று கூறியவன் அவளை அழகாக தூக்கி கொண்டு தங்களது அறைக்கு சென்று கதவை காலால் சாத்தியவன்
அவளை மெத்தையில் சென்று அமர வைத்து அவளுடைய நகைகளை எல்லாம் கழட்டி விட்டான். ஒரு நிமிஷம் இரு வைஷு என்று கூறியவன் வேகமாக வந்து தங்களது அறையின் கதவை லாக் செய்ய அவளுக்கு புரிந்துவிட்டது அவன் என்ன செய்ய போகிறான் என்று. எதற்கும் துணிந்தவள் போலத்தான் இருந்தாள். 5 மாதம் தொடங்கிவிட்டதால் அவள் இப்பொழுது முன்பை விட கொஞ்சம் தைரியமாகவே இருக்கிறாள். ஆதியும் அவனை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியாமல் தான் வைஷுவை நாடுகிறான். பின்பு அவளிடம் வந்தவன் வைஷு என்று கிறக்கமாக கூப்பிட, "ஏன் ஆதி, பிளீஸ் ஐ வாண்ட் யூ டி" என்று அவள் தாடையை தூக்கி பிடிக்க வைஷு என்ன சொல்வது என்று தெரியாமல் திருத்திருவென்று முடித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் அவளது உதட்டை மிகவும் மென்மையாக சிரிப்பிடித்தான். அந்த முத்தத்திலும் கணவனின் வாசத்திலும் வைஷு தன்னையே மறந்துவிட்டு அவன் சட்டை காலரை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அவன் அவளுடைய மேல் உதட்டையும் கீழ் உதட்டையும் உறிஞ்சி எடுத்தவன் பின்பு மெதுவாக அவளை படுக்க வைத்து அவளது ஆடைகளை எல்லாம் கலைந்து தூக்கி எறிந்தவன், "வைஷு, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா தாறுமாறா இருக்க. என்னால எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. நான் கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணுவேன். இப்போ உன்னை எடுத்துக்க வாடி பிளீஸ்" என்று கெஞ்ச அவள் கண்களாலேயே சம்மதம் சொன்னதும் ஆணவனின் ஆட்டம் அப்பொழுதே தொடங்கிவிட்டது. அவளுடைய உடல் முழுவதும் முத்தமழையை பொழிந்தவன் சிறிது நேரத்திலேயே தன் ஆசை மனைவியுடன் கூடலில் ஈடுபட்டு மிகவும் மென்மையாக அவளை மேலிருந்து ஆண்டு கொண்டிருந்தான். நீண்ட நேரம் சென்று கொண்டிருந்த கூடலை அவனால் நிறுத்தவே முடியவில்லை. இருந்தாலும் அவள் சோர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அப்படியே முடித்துக் கொண்டவன் மெதுவாக இறங்கி அவள் அருகில் படுத்து, "வைஷு, சாரிடி, நீ ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருந்த, அது தெரிஞ்சுனா" என்று அவன் சொல்ல வருவதற்குள் அவன் வாயில் கையை வைத்து பொத்தியவள், "என்ன ஆதி, நீங்க உங்க பொண்டாட்டி கூட தானே இப்படி இருக்கீங்க, அதுக்கு எதுக்கு நீங்க சாரி எல்லாம் கேக்குறீங்க? பிளீஸ் இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் உங்க வைஷு ஆதி. உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். நான் டயர்டா இருப்பேன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம 2 பேரும் இதை முடிச்சிட்டு கூட அதுக்கப்புறமா நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன்" என்று வெட்கம் கலந்த புன்னகையுடன் கூற, "அடி கள்ளி" என்றவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவள் நெற்றியில் தன் இதழினை பதித்துக் கொண்டு அப்படியே அவளை தட்டி கொடுத்து கொண்டிருக்க அவளுக்கும் தூக்கம் கண்களை சொருவியது. போர்வையை எடுத்து தங்கள் இருவரின் மேல் போர்த்தி கொண்டவன் இன்று தன் மனைவிக்கு நடந்த விசேஷத்தை நினைத்து மனம் முழுவதும் பூரிப்புடன் இருக்க அவள் கைகளில் உள்ள கண்ணாடி வளையல்களை தடவி பார்த்து கொண்டே அவளுடன் சேர்ந்து நிம்மதியான உறக்கத்தை தழுவினான்.